ஜனநாய் பீ ஓதுற மாதிரி ஓதுறான்ல என்ன பத்தி உனக்கு தெரியல பாரு மந்திரத்துல எப்படி அவனுக்கு இது பண்றேன்னு சரி பாரு உன் மந்திரம் எடுத்துலாம் காட்ட பத்தி தெரியல அவனுக்கு பாருப்பா மந்திரா மலையாள மந்திரா கோமரத்தை
என் குலதெய்வ காலு குலதெய்வ காலு எப்படியாச்சு குஞ்சு கட்டிக்கிட்டாங்க பாரு எழுத்து மேடம் நல்லா செய்யணும் பாப்பா நான் பச்சை மலையால போன வந்தான் சட்டை போட்டுக்கிறான் பனியன் போட்டுக்கிறான் லுங்கி கட்டிங்கிறான் ஜட்டி போடாத வந்துட்டான்டா அதுக்கு என்ன பண்றது அதுக்கு ஒண்ணும் பண்ண தேவையில்ல அவன் எல்லாரும் காலைல நாடகம் ஆட்டு வீட்டுக்கு போகும்போது எல்லாம் போயிடுவாங்க அவன் கை கட்டினா இங்க ஏதோ உட்காந்து இருப்பான் நான் போய் கீர்த்தம் போட்டாதான் அவன் ஏற்றி போவான் அதை விட காஞ்சா மலையால போன வேண்டாம் நான் பல பல வித்தைகளை கட்ட வேண்டாம் காஞ்சா மலையால போன வேண்டாம் நான் பல பல வித்தைகளை பல பல வித்தைகளை என் மந்திரம் பழிக்காது போலையடா ஏய் ஒரு வயசான பாட்டி வயசுக்கு வந்துச்சுடா அது வேற வீடு போங்குது காடு வாங்குது வீடு போங்குது காடு இந்த வயசுல வயசுக்கு வந்துச்சு அது வேற பேரு கெட்டு போயிட்டு பழகுது நோ டைம் போட்டு யூஸ் பண்ணி பாக்குறேன் நானு பச்சை மலையாளம் போன வேண்டாம் நான் பல பல வீட்டுகளை கட்ட வேண்டாம் பச்சை மலையாளம் போன வேண்டாம் பல பல நான் பல பல வீட்டுகளை குட்டி தாத்தானே பாரு நீ மட்டும் கரெக்டா சொல்லிட்டுன்னு வச்சுக்க மகராஜி பொண்டாட்டி எனக்கு கூத்தியா உனக்கு சரியா இப்ப நான் போய் இதை தொடுவேன் அது எதுன்னு கரெக்டா சொல்லிட்டுனா நாம ஜெயிச்ச மாதிரி மகாராஜா பொண்டாட்டி எனக்கு கூத்தியா உனக்கு சரியா குட்டி சத்தானே நான் இப்ப எதில் வச்சுங்கிற கொம்ப என் மந்திரம் ஒரு மந்திரம் பழிச்சு ரெண்டாவது மந்திரம் குட்டி சாத்தானே நான் இப்ப போய் இன்னொரு இடத்துல கோல வைப்பா அது எங்க வைக்கிறேன் கரெக்டா சொல்லிடா சொல்லிட்டுன்னு வச்சுக்க மகாராஜா நாடு நிலம் எல்லாம் எனக்கு பொண்டாட்டி எல்லாம் எனக்கு மட்டும் உனக்கு சரியா ஏய் நான் இப்ப எரிமலை கும்ப வச்சுக்கிறேன் தாத்தா மையா ஜெகதீஷ் ரெண்டாவது மந்திரமும் பழிச்சிருச்சு மூணாவது மந்திரம் மட்டும் பழிச்சிருச்சுன்னு வச்சுக்க ராஜா பொண்டாட்டி எனக்கு கூஜா எனக்கு அவனுக்கு ஒரு மயிரும் இல்லை குட்டி சாத்தானே இப்ப நான் கும்பு எங்க வைப்பேன் அது கரெக்டா சொல்லிடா ஜெயிச்சுன்னு வச்சுக்க மகாராஜா நிலம் பொண்டாட்டி கூத்தியா எல்லாமே உனக்கே கொடுத்துட்றேன் சரியா இப்ப நான் யார் மேல கும்பு வச்சுங்கிறேன் சின்ன பையன் இல்லையா ஜெயிச்சா கரெக்டா 3 மந்திரமும் பழிச்சு மகாராஜா குஞ்சு காணாம போக போகுது மந்திரம் போட்டா நீ வந்தியா ஆட்ட ஆட்டு போனியா அப்படின்னு இருக்குண்ணா நீ எதுக்கு மாதிரி அவனுக்கு
மந்திரிகா நானும் இந்த சபை முன்பு வந்தபோது என்னுடைய நாமஜெயம் என்னவென்று தெரியுமா? ஓ சரியான காண்டாயிட்டா. ஏன்னா என்னடா காண்டமாயிட்டியா? அது காண்டாயிட்டா. காண்டாயிட்டா? வாடா வாடா. உங்களுக்கு அதுக்குள்ள என்னடா காண்டாயிச்சு? வாடா வரவும் போறா. வரவும் போறா. நான் யாரு? யாரு? நான் ஊரு. என்ன ஊரு? எல்லாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்கிறியா? தெரியுமா உனக்கு? எனக்கு எப்படி தெரியும்? கேக்குறானுங்களே. ஆமா. நான் உங்ககிட்ட ஆதார் கார்டு வாங்கி வச்சுக்கனால ஓட்டு ஐடி வாங்கி வச்சுக்கனால லைசன்ஸ் என்ன வாங்கி வச்சுக்கனா? அவங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆகும்போது பக்கத்துல வாங்கினால ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்கும்போது போய் ரூம்ல வேலைக்கு போச்சுனா. இதெல்லாம் எதுவுமே பண்ணாத. நான் வந்தேன். யாரு? நான் ஊரு. நான் பேரு. கம்யூனிட்டி உன்னை அவனை கேட்கறான் எது கேட்கறான்? அவனை கேட்கறதுக்கு வாங்கி தான் நான் கேட்க மாட்டேன். கட்டிக்காரி வேலைக்கு எதுக்கு வந்தா? கட்டிக்காரி வேலைக்கு எதுக்கு வந்தா? சைட் அடிக்கா. எவ்வளவு சைட் அடிக்க வந்தா? வேலைக்கு வந்தானா? எவன் என்ன வேலை கட்ட வரான், என்ன மகாராஜா வரான், என்ன கும்பு பொறிக்கு வரான் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி அதுக்கு உனக்கு இந்த சரி நீ சொன்ன மாதிரி அவன் எந்த நேரத்துக்கு வரான், அவன் எந்த நேரத்துக்கு போறான் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு அவன் போகும்போதெல்லாம் நான் போய் விளக்கு உட்காந்து. சரியா? நானும் சத்தியலோகத்தை பரிபாலனம் செய்து வரக்கூடிய சதிர்முக கொண்ட நான்முக தேவனின் இடது கால் பெருவிலும் வலது கால் பெருவிலும் உதித்த தக்கன் பீரங்கி தக்கன் தச்சகன் என்று கூறுவார்கள். மேலும் தெரிகிறேன். அட மந்திரி சந்திரி பத மந்திரி பாரு, நான் வரும்போது என் அருகாமையில் மந்திரிமார்கள் உடல் சூழ்ந்து வர வேண்டும். எப்படி இருக்கிறவரை பார்த்தவா? மந்திரி மாறுகிறா மந்திரி எண்ணற்ற மந்திரிகள் என் எதிர்க்க காவலர் உள்ளாரு பார்த்தையா? மேலே தெரிவிக்கிறேன். என்று சொல்லக்கூடிய யானைப்படை, சொல்லக்கூடிய யானைப்படையும், வரி என்று சொல்லக்கூடிய குதிரைப்படையும் எப்படி வரும் பொழுது என் தந்தையார்
வந்திருக்கிறார் அன்னவரை நேரில் காண்க. மகாராஜா, நீங்க தெரிவித்த பிரகாரம் எனது மாநில தத்தின் அழைத்து வந்துவிட்டு அப்படியே நான் மறுபடியும் உத்தரவு ஆடுபாடு 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 வந்தே வந்தானே தக்கரானபடி தந்தே வந்தானே அந்தமான உந்தான் சுந்தர முகமாதே அது மட்டுமா அது மட்டுமா அந்த தாயூரியா தந்த தாயார் போல என்னவென்று எந்தனுக்கு தெளிவாக எடுத்திருக்க வேண்டும். அது மட்டுமா
வானோர் வந்தாலும் சரி யார் வந்தாலும் உன்னை இவருடைய கஷ்டத்துக்கு உண்டாக்கியவரை நானே சென்று அருள் செய்வேன் தந்தையே. மகனே தச்சகா, மகனே தச்சகா. வெளியே வந்த ஏன் ஒரு மரத்தை வாங்கி அவனை சிறப்பு தச்சகா. அதை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் கொதிக்குது தச்சகா. அவன் எப்படி தெரியுமா வந்தான்? பள்ளியே என்னை அழைத்து அவனோ வழியே வந்து ஒரு சிறுத்தை தந்த மாதிரி தந்து வாங்கிட்டு போய்விட்டான். நான் சலியது நான் ஏதேதோ சாபம் எல்லாம் கொடுத்து பார்த்தேன். அப்படியும் அவன் வாசையில தச்சகா எப்படி தெரியுமா? வளர்ச்சாரு எனக்கு இனச்சாரி வளச்சாரி யாரும் இல்லை தச்சகா. அவனோ அரவாயின் சொல்படிக்க நம் மாலாகி கண்ணன் சொல்படிக்கு என்னை வந்து அவன் வந்து என்னை வாதி வாதி தச்சகா. அவனோ இடச்சாரி வளச்சாரி யாரும் இல்லை தச்சகா. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லும் பிரகாரமே நான் சொல்லும் பிரகாரமே நீ செய்தால் எக்காலம் உன் பேரை சொல்லிட்டே தச்சகா. ஆனால் தந்தையே
தச்சகா நீ இந்த இடத்தை மட்டும் பூர்த்தி செய்து விட்டால் உன் பேரை முக்கா இக்காலம் சொல்லி வாழ மாட்டேன், இக்காலம் சொல்லியும் வாழ்வேன் தச்சகா. ஆனா தம்பி உன்னை வித கட்டத்துக்கு அண்ணவரை தேடி கட்ட அதான் கொஞ்சம் செய்வார் என்று என்னவென்று செய்ய வேண்டும் என்று கூறும் தந்தையே. அப்படி என்றால் ஆண்டி பயலை தூண்டில் மீன போல் ஆட்டி வதைக்கிறேன் தந்தையே. பார்வதியை மகளாக பெற்றெடுத்தால் அந்த ஆண்டி பரமகடவுள் உனக்கு அடக்கம் அமக்கடக்கமா அவன் உன் பாதம் வந்து பணிவான். அது மட்டுமா? கேசவருக்கு தங்கை என்று வாசவனும் உன்னை அடிப்படிவார். அப்புறம் பாதம் பணிவதால் உனக்கடக்கம். அது மட்டுமா? பூமி அனைத்தும் உனக்கடக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பரமகடவுள் பரமன் பாதமனே கண்ட 30 கோடி தேவர்கள் இந்தியர்கள் அனைவரும் உனக்கடக்கம். பஞ்சகத்தையும் முடிக்கலாம், சகல வைபவங்களையும் கைக்கொள்ளலாம் என்ன தெரிவிக்கின்றார்?
நீர் சொன்னபடி ஆகட்டும் தந்தையே. இந்த உமையவளும் மகளாகி விட்டாள். என்று மாப்பிள்ளை தேடி எவ்வாறு மனமுடிப்பேன்? என்ன செய்வேன்? தந்தை சொல்ல பக்க ஏதென்றான் என்று தாம் செய்ய மந்திரி ஏதோ ஒரு மடத்தனமாக தந்தை சொன்ன வாக்கிற்கு சரி என்று சொல்லிவிட்டேன். முன்று வர்ணயோபதி பாலை மனம் முடித்து நானும் 49 பெண் பெற்று விசனமடைந்து உள்ளேன். இந்த 49 பெண்களுக்கும் மாப்பிள்ளை தேடுவதும் மனம் முடிப்பதும் இதுவே வேலையாகி போட்டு போய்விட்டது. இதுவும் போராது என்று என் தந்தையாகப்பட்டவர் உமா பார்வதியை மகளாக பெற கூறுகிறார். 49 பெண் பிள்ளைகளையும் யார் யாருக்கு திருமணம் செய்ய என்றால் சந்திரனுக்கு 27 குலத்திற்கு 9 முனிவருக்கு 13 திருமணம் செய்து வைத்தேன். இருந்தாலும் உமா பார்வதியை மகளாக பெற்றால் இந்த சொர்க்க மத்தியம் பாதராஜில் உள்ளவர் அனைவரும் பரம கடவுளாகப்பட்டவர் என் காலில் விழுந்தால் பரம கடவுளே தட்சனின் காலில் விழுகிறார் என்று அச்சப்பட்டு அனைவரும் நம் காலில் விழுவார்கள். அவர் நம் காலில் விழுந்தால் சொர்க்க மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 லோகமும் நமக்கும் கைவசமாகும். அடக்கம் நாம் எண்ணியதையும் செய்யலாம், தந்தையாவின் வஞ்சகத்தையும் தீர்க்கலாம். ஆதலால் என் மனைவியாக பன்னகாவதியை அழைத்து வர மந்திரி. அப்படி ஆகட்டும். இப்படி ஆகிய மனைவியாகிய பரகாதிபதி அழைக்க பர்ணகாவதி தர்பார்